உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்திய பாராளுமன்ற தேர்தல், இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். தற்போது 7 கட்ட தேர்தல் நடைபெற இருந்தது. 19/4/2024 என்று முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்தது. இப்போது இன்று 1/6/2024 7ஆம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றுடன் தேர்தல் முடிவடைகிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் 7 கட்ட தேர்தல் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த தேர்தல் எதற்காக? இந்திய ஜனங்கள் அனைவரும் ஓட்டு போட்டு எம்பிக்களை தேர்ந்தெடுத்து, எம்பிக்களில் அநேக மெஜாரிட்டி உள்ள கட்சி உள்ள எம்பிக்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்காகத்தான் இந்த தேர்தல் இந்திய பார்லிமெண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் ஏற்கனவே கூறிய தீர்க்க தரிசனங்கள் 2/12/2022 முதல் இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அல்ல என்று தீர்க்க தரிசனங்கள் கூறி வந்தார். 11/3/2024 முதல் இந்தியாவின் அடுத்த பிரதமர் அரசியல் அல்லாத ஒருவர் என்று தீர்க்க தரிசனம் கூறி வந்தார். யாரும் எதிர்பார்க்காதது. பிஜேபியில் இருக்கிறது நரேந்திர மோடி, காங்கிரஸ் இருக்கிறது ராகுல் காந்தி. நரேந்திர மோடி பிரதமர் அல்ல சொல்கிறார். ஆனால் ராகுல் காந்தி பிரதமர் கிடையாது. இந்தியா அடுத்த பிரதமர் அரசியல் அல்லாத ஒருவர். ஒருவர் ஜனாதிபதி ஆட்சி வரலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவைகளை எல்லாம் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள மாமலை நிம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 63 நாள் 4/4/2024, எபிசோடு 64 நாள் 12/4/2024, எபிசோடு 67 நாள் 20/4/2024, எபிசோடு 68 நாள் 22/4/2024, எபிசோடு 76 நாள் 16/5/2024 இந்த எபிசோடுகளை ஒளிபரப்பு இருக்கிறேன். பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் என் தேவனாய கர்த்தர் கடவுளிடம் தீர்க்க தரிசனம் 14/2/2024 முதல் கூறியிருக்கிறார். 14/2/2024 முதல் இந்திய தேர்தல் தடைபடும், நடைபெறாது, தாமதமாகும், தள்ளி போடப்படும், முழுமை பெறாது என்று பல தீர்க்க தரிசனம் தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார். இவைகளும் என் பிதா தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன சொல்கிறாரோ அப்படியே நான் போட்டுள்ளேன். நான் கூட்டு குறைச்சி எழுத முடியாது. நான் அவர் என் வாயிலிருந்து வரக்கூடிய அவர் வார்த்தைகளை அப்படியே மாமலை நிம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி விடுவேன். இவைகளை எல்லாமே மாமலை நிம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 66 நாள் 19/4/2024, எபிசோடு 70 30/4/2024, எபிசோடு 72 நாள் 6/5/2024, எபிசோடு 74 நாள் 8/5/2024, எபிசோடு 77 நாள் 18/5/2024, எபிசோடு 78 நாள் 23/5/2024 ஒளிபரப்பி இருக்கிறேன். பாருங்கள். இவையெல்லாம் பேசுறவங்க தேர்தல் நடக்காதுங்கிறாரு. அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல்லங்கிறாரு. அரசியல் எல்லாம் ஒருவர், இந்திய பிரதமர் அரசியல் ஒருவர் சொல்லுறாரு. இவர் எல்லாமே நான் என்ன சொன்னாரோ அதான் அவருடைய தீர்க்க தரிசனம். நான் பேசுறது கிடையாது. நான் பேச மாத்தி எழுதி போயிட்டு இருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே போட்டுருவேன். நான் இப்பொழுது 30ஆம் தேதி முதல் சில தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். தற்போது 30/5/2024 அன்று திடீரென்று 2 தீர்க்க தரிசனங்கள், மாறுபட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்புறம் 31/5/2024 அந்த ஒரு தீர்க்க தரிசனம். 3 தீர்க்க தரிசனங்கள், மாறுபட்ட தீர்க்க தரிசனங்கள். எதை பற்றி கூறுகிறார் என்றால், இந்திய தேர்தல் நடைபெறும், முடிவு வரும். 1ஆம் தேதி தேர்தல் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. 30ஆம் தேதி சொல்றாரு தடைபடாதுப்பா, தடைபடாதுன்னு சொன்னவர் இந்திய தேர்தல் நடைபெறும், முடிவு பெறும். இந்தியாவின் தேர்தல் முடிவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் தேர்தல் முடிவை அவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு. மக்கள் ஓட்டு போட்டு ஓட்ட என்னல 1ஆம் தேதி இன்னைக்கு 7ஆம் கட்டத்தில் முடிவு பெற்ற பிறகு 4ஆம் தேதி ஓட்ட என்ன போறாங்க. இப்படி இருக்கிறதுல தேர்தல் முடிவு கடவுள் சொல்றாரு, மனிதன் சொல்ல முடியாது. கடவுள் சொல்றாரு. இதே போன்றுதான் ஏற்கனவே பல முறை முக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. முக ஸ்டாலின் தேர்தல் முடிவை அழகா சொல்லியிருக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தர் இது குறித்து என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 30/5/2024 தேதி என்று மதியம் 2:14 முதல் 2:27 மணி வரை
என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். திட்டம் திடமே விவாதம் இந்திய தேர்தல் நடைபெறும், முடிவு பெறும். என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை. என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை. என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை. இந்திய தேர்தல் தடைபடும், நடைபெறாது, தாமதமாகும், தள்ளி போடப்படும் என்று ஆதி முதல் உன்னிடம் நான் கூறியிருந்தேன். என் சித்தம், என் திட்டம் இந்திய தேர்தல் நடைபெற, முழுமை பெற நான் உத்தரவிட்டிருக்கிறேன். காரணம் நீ அறியாய், நான் அறிவேன். இந்திய தேசத்தின் அதிபதியானவனாக, இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவனே தொடர கடவுது. அனுமதி நான் அளிக்கிறேன். காரணம் நீ அறியாய், நான் அறிவேன். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் கரத்தை நிட்டிருந்தேன். அவன் அதிகாரம் அவனிடம் இருந்து பறிக்க நான் திட்டமிட்டிருந்தேன். அவனுக்கு அதிகாரம் தொடர்ந்து கொடுக்க நான் பிரியமாயிருக்கிறேன். என் சித்தம், என் திட்டம் அவனுக்கு அவன் அதிகாரம் தொடர கிடவது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேர்தல் நடைபெறும், முடிவு பெறும். இது சொன்னது 30ஆம் தேதி. இந்திய தேர்தல் நடைபெறான்னு சொன்னாரு. இப்போ மாற்றி சொல்றாரு, இந்திய தேர்தல் நடைபெறும், முடிவு பெறும். இப்போ சொல்றாரு, என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை. கடவுள் சொன்ன வார்த்தை ஒரு காலம் பொய்க்காது. தாமதமானாலும் நிச்சயமா நிறைவேறும். கடவுளை தீர்க்க தரிசனம் தாமதமானாலும் நிச்சயம் நிறைவேறும். இந்திய தேர்தல் தடைபடும், நடைபெறாது, தாமதமாகும், தள்ளி போடப்படும் என்று ஆதி முதல் சொல்லிக்க முடியும். ஆதி முதல் உன்னிடம் நான் கூறியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தாரு. என் சித்தம், என் திட்டம். கடவுளுடைய சித்தம் திட்டம் மாற்றுவாரு. அவர் என்னத்தை மாற்றலாம், திட்டத்தை மாற்றலாம், நம்ம மாற்ற முடியாது. என் கடவுள் சித்தம், திட்டம் இந்திய தேர்தல் நடைபெற, முழுமை பெற நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். முடியாதுனாரு, இப்ப நடைபெற, முழுமை பெற கடவுள் உத்தரவிட்டு இருக்காரு. 30ஆம் தேதி சொல்றாரு, 1ஆம் தேர்தல் நடக்க இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் எதுக்காக மாத்தினீங்க? நீங்க நடைபெறான்னு சொன்னீங்க, நடப்பின்னு சொல்றீங்கன்னா காரணம் நீ அறியாய், நான் அறிவேன். என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா கடவுள் தெரியும். அவர் சொல்றாங்க, எனக்கு தெரியும். 1000 காரணம் இருக்கலாம், சரிங்களா? இந்த தேசத்தின் அதிபதியானவனாக, இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவனே தொடர கடவுள். இதுதான் நம்ம முக்கியமானது. இந்திய தேசத்தின் பிரதமர் இப்போது பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியே தொடர கடவுள். தொடர்ந்து அவர் இருப்பார், தொடர்ந்து அவர் இருப்பார். இதுதான் கடவுளுடைய தீர்க்க தரிசனம். இதை நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். 4ஆம் தேதி இரவு தெரியும், 5ஆம் தேதி காலையில் தெரியலாம். இந்திய தேசத்தின் அதிபதியானவனாக, இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவனே தொடர கடவுள். இத்தேசத்தின் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே தொடர்ந்து இந்திய பிரதமராக இருக்க கடவுள். அனுமதி நான் அளிக்கிறேன். கடவுள் அனுமதி அளிக்கிறார். கடவுள் அனுமதி அளிச்சாத்தா யாருமே இதை இருக்க முடியும். அவர் அனுமதி அளிக்கிறா இருக்க முடியாது. எனக்கு தெரியாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்க பிரச்சாரம் பண்ணோம், நான் ஒரு கோயிலுக்கா போனேன்,
நடந்து முடி சொல்லலாம். நான் ஒரு கோயிலுக்காக போனேன், அம்சா சொல்லலாம், நான் ஒரு கோயிலுக்காக போனேன், எல்லா தெய்வமும் காப்பாத்துச்சு, சிவன் காப்பாத்துறேன், பிள்ளையார் காப்பாத்துறேன் எல்லாம் சொல்லலாம் அவங்க. ஆனா இங்க மேல உள்ள கடவுள் இருக்கிறார். கடவுள் யார்? அது மூலம் தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமியர் வணங்குகிற அல்லாவே இறைவனே, அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற பிதாவே, என் தேவனாகிய கர்த்தரே கடவுள். இயேசு கிறிஸ்து வணங்குகிற பிதாவே, அவர் தான் கடவுள். யெகோவாயின் நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தர், அவர் தான் கடவுள். இந்துக்களை வணங்குகிற தெய்வமே, கடவுளே, ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அவரே என்னோட இறங்கி பேசிக்கொண்டிருக்கிறார். நான் இங்க யாரை பற்றியும் பேசல, மதத்தை பற்றி பேசல. நான் அந்த கடவுள் சொன்ன வார்த்தை தான், அனுமதி நான் அளிக்கிறேன். பிரதமராக தொடர்ந்து அளிக்கிறார். காரணம் நீ அறியாய் நான் அறிவேன். என்ன காரணம்? எதற்காக பிரதமராக வந்து நரேந்திர வச்சிருக்கிறாரு? அந்த காரணத்தை நீ உனக்கு தெரியாது. அவர் எதிராக இருந்தாரு. நரேந்திர மோடி ஒரு கத்தை நீட்டினாரு. அவன் பிரதமர் தொடர மாட்டான்னு 2022 சொல்லிட்டாரு. 2022 சொல்லிட்டாரு. அது திரும்ப அவர் வந்து அவன் தான் பிரதமர், அவன் தான் தொடர்ந்து வருவான்னு சொல்லும்போது என்ன காரணம், எதுக்காக சொன்னீங்க அப்படின்னா, நீ அறியாய் நான் அறிய மாட்டேன், உலக அறியார்கள், கடவுள் அறிவார். ஏதோ ஒரு வார்த்தை. பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். மேல பரமண்டலம், அங்கதான் கடவுள் இருக்கிறாரு. இங்கே கடவுள் கிடையாது. நான் மதத்தை பேசல, உண்மையை தான் சொல்றேன். கடவுள் இருக்காருன்னு சோதிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்ன வார்த்தை நிறைவேற்கான்னு பாருங்க. பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பண்ண கொடுக்கிறேன். யாருக்கும் தெரியாது. நான் தப்பு பண்ணா தண்டனை கொடுப்பாரு, அவர் தப்புனா தண்டனை கொடுப்பாரு, ஒரு முதலமைச்சர் தப்புனா தண்டனை கொடுப்பாரு, பிரைமர் தப்புனா தண்டனை கொடுப்பாரு, அவர் கொடுப்பா, நிச்சயம் கொடுப்பாரு. இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருந்தேன். நரேந்திர மோடிக்கு விரோதமாகவே கடவுள் 2/12/2023 முதல் கரத்தை நீட்டி இருந்தார். நரேந்திர மோடி என்ன தப்பு செஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஆட்சி நல்லபடியா செய்தாரா தெரியாது. எல்லாம் கடவுள் தெரியும், நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். அவன் அதிகாரம் அவனிடம் இருந்து பறிக்க நான் திட்டமிட்டு இருந்தேன். பிரதமர் பதவிய, இந்திய பிரதமர் பதவிய நரேந்திர மோடியிலிருந்து பறிக்கத்தான் தேவன் ஆரம்பித்து திட்டம் போட்டிருந்தார். திட்டம் போட்டிருந்தார், திட்டமிட்டு இருந்தேன். அவனுக்கு அதிகாரம் தொடர்ந்து கொடுக்க நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ திட்டமிட்டு இருந்தாரு. இப்போ நரேந்திர மோடிக்கு இந்திய பிரதமர் பதவியை தொடர்ந்து கொடுக்க கடவுள் பிரியமா இருக்கிறார். என் சித்தம் என் திட்டம், அது அவர் திட்டம் மாறலாம், சித்தம் என்ன மாறலாம். அவனுக்கு அதிகாரம் தொடர கடவுது. இதுதான் ஹைலைட். 1ஆம் தேதி இன்னைக்கு தேர்தல் முடியுது, இறங்கின தேர்தல் முடியுது. 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க. ஆனா தேர்தல் முடிவு பேசி சொல்லிட்டாரு. அவனுக்கு அவன் அதிகாரம் தொடர கடவுது. அடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து இருப்பார். இதுதான் கடவுளுடைய தீர்க்க தரிசனம். சரிங்களா? இதை நம்ம காத்திருப்போம். 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க. 4ஆம் தேதி இரவு கூட முடிவு தெரியலாம், நம்ம காலை முடிவு தெரியலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். 30/5/2024 என்று இரவு, அன்னைக்கே சொல்றாரு, இரவு 8:14 முதல் 8:30 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஷகடமா தூட்டும் திட்டமே பித்தி ஹிரப்பத்தும் திமி பிதிமி போதும் கீரிமா ஹிரந்துக்க சுகி தக்கடமா புதமுண்டிதுமே பதமட்டத்தரமே. இந்திய தேசம், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருந்தேன். அவன் அதிகாரத்தை அவனிடமிருந்து பறிக்க நான் ஆயத்தமாயிருந்தேன். கால சூழ்நிலை அவனை இந்திய தேசத்தின் அதிபதியாக தொடர்வது இந்திய ஜனங்களுக்கு நலமாயிருக்கும். இந்திய தேர்தல் தடைபடும் என்று கூறினேன். இந்திய தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையை அபிஷேகப்படுத்த நான் ஆயத்தமாயிருந்தேன். கால சூழ்நிலை இந்திய தேசத்தின் அதிபதியாக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை தொடர்ந்து
இந்திய தேசத்தின் அதிபதியாகவே இருக்க கடவுது. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசம் இத்தேசத்தின் அதிபதியானவருக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டி இருந்தேன். உண்மைதான். 2/12/2022 நரேந்திர மோடி விரோதமாக கருத்தை நீட்டி அவர் அதிகாரம் தொடராது, பிரதம பதவி தொடராதுன்னு எந்த கருத்துக்களோடு திருக்கதர்சனம் கூறி வந்தார். அவன் அதிகாரத்தை அவனிடமிருந்து பறிக்க நான் ஆயத்தமாக இருந்தேன். பிரதம பதவியை நரேந்திர மோடியிடமிருந்து பறிக்க கடவுள் ஆயத்தமாக இருந்தார். கால சூழ்நிலை அதான் சொல்றாரு. நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. கால சூழ்நிலை, ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஊருக்கு வாரம் சொல்லிட்டு இருப்பாங்க. கால சூழ்நிலை சரி வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம் முடிவு எடுத்துருவாங்க. மழை வரலாம், புயல் வரலாம், பூகம் வரலாம். அதான் கால சூழ்நிலை. கடவுளுக்கு கால சூழ்நிலை இருக்கு. கால சூழ்நிலை அவனை இந்திய தேசத்தின் அதிபதியாக தொடர்வது இந்திய ஜனம் நலமா இருக்கும். சொல்றாரு. பிரதம மந்திரியாக நரேந்திர மோடியை தொடர்வது இந்திய ஜனங்க நலமா இருக்கும். எப்படிங்கிறது கடவுள் தான் தெரியும். இந்திய தேர்தல் தடைபடும் என்று கூறினேன். சொன்னார், எபிசோட் போட்டிருக்கேன் நான். இந்திய தேர்தல் தடைபடும் என்று கூறினேன். இந்திய தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையே அபிஷேகப்பட்டு ஆயத்தமா இருந்தேன். ரெண்டு சொன்னாரு. தடைப்பட்டுச்சா எலெக்ஷன் நடக்காது. அப்ப இந்திய பிரதமராக அரசியல் அல்லாத ஒருவர்னா ஜனாதிபதியா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம். கடவுள் சித்தமா இருந்தாரு, அந்த சூழ்நிலை இருந்தாரு. கால சூழ்நிலை இப்ப சொல்றாரு. கால சூழ்நிலை நேரம் காலம் கடவுள் தெரியும். எது யார் எப்போ எங்க வைக்கணும் தெரியும். பிரதம பதவியிலிருந்து நரேந்திர மோடி நீக்கிறதுக்காக ஆயத்தமா இருந்தாரு. கால சூழ்நிலை இந்திய தேசத்தின் அதிபதியாக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை தொடர்ந்து இந்திய தேசத்தின் அதிபதியாக இருக்க கிடவுது. அவர் அப்படி கொடுத்துறாரு. தேர்தல் நிச்சயமாக நரேந்திர மோடி ஜெயிக்கிறார். தேர்தலில் நிச்சயமா நரேந்திர மோடி ஜெயிக்கிறார். கடவுளின் வார்த்தை பொய்க்காது. இந்திய பிரதமராக நரேந்திர மோடியே தொடர்வார். இதுதான் உண்மை. கடவுள் வார்த்தை பொய்க்காது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மு க ஸ்டாலின் பற்றி சொல்லியிருக்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அந்த எபிசோடெல்லாம் போட்டிருக்கிறேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இது தேர்தல் முடிவு. என்ன தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவு வாசிக்கிறேன். கால சூழ்நிலை நேரம் காலம் மாறிடுச்சு. நான் திட்டம் மாற்றிட்டேன். நான் இந்திய தேசத்தின் அதிபதியாக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே தொடர்ந்து இந்திய தேசத்தின் அதிபதியாக இருக்க கடவுது. யார்? கடவுள் சொல்றாரு. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. 1ஆம் தேதி இன்று 7ஆம் கட்ட தேர்தல் முடியணும். முடிஞ்சு ஓட்டுப்படியெல்லாம் வச்சிருந்து 4ஆம் தேதி காலையில் ஓட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க. 4ஆம் தேதி இரவோ 5ஆம் தேதி காலையிலையோ தான் இந்திய பிரதமர் யாரும் தெரியும். ஆனா அந்த தேர்தல் முடிவை கடவுள் சொல்றாரு. இது என்ன தேர்தல் முடிவு, தேர்தல் முடிவு, தேர்தல் முடிவு சொல்றாரு. இதே போன்றுதான் இந்திய பிரதமராக நரேந்திர மோடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்த தேவநாயக கர்த்தர் அவர் தான் இருப்பாரு, தொடர்வார்னு கடவுள் முடிவெடுக்கிறாரு. இதே போன்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் 2019 ஆட்சியில் இருக்கும்போது, 2020 தேர்தல் வருது, ஆட்சியில் இருக்கும்போது என் தேவநாயக கர்த்தர் அவரை குறித்து குறித்திருக்க தரிசனங்களை இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் டொனால்ட் ட்ரம்புக்கு விரோதமாக கடவுள். இதான் டைட்டில். இதுல 1/1/2020 என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கிறான்னா, கூட்டமே தகர திகுமி புத்திம பதமட்ட ಎಂದು சரந்தே மாதிபோ திபோ அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அதிபதியானவனுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே கடவுள் கரத்தை நீட்டிட்டாரு. கரத்தை நீட்டா கெட்ட காலம், கெட்ட நேரம். 10/1/2020 சொல்றாரு. மிதி போதும் கபிபதப்பட்ட தெங்கள தொட்டு கந்தோரண்டு திம்ம திம்ம திம் அமெரிக்க தேசம் ஜனங்களுக்கு விரோதமாக அதிபதி தான் தோன்றித்தனமாக தன் எண்ணத்தையே நிறைவேற்றுகிறார். அமெரிக்க தேசம் ஜனங்களுக்கு விரோதமாக அதிபதி. நமக்கு தெரியாது என்ன நடக்குன்னு, கடவுள் தெரியும். தான் தோன்றித்தனமாகவே தன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறான். கடவுள் சொன்ன வார்த்தை 13/2/2020 அன்று கடவுள் சொன்ன வார்த்தை.
ಟಿಕೆಟ್ ಕರಂ ತುಪಿ ಕರಂ ತುಮ್ಮಿ ಪಪದಮ್ಮಟ್ಟ ಅಂದ ದೇದ ದೇವು ಕಾಪೂರಿಕ அமெரிக்க தேசம் அதிபதி அதிகாரம் முடிவு அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அமெரிக்க தேசம் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு விரோதமா நான் என் கருத்தை நீட்டிருக்கேன். போதுமா? 2020 சொல்றாரு, நவம்பர்ல தேர்தல் நடக்குது, அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, அவனுக்கு விரோதமா கருத்தை நீட்டிருக்கிறேன். எல்லாமே சொன்னாங்க. கிறிஸ்துவ போதகர்கள் திருக்கதரிசிகள் சொன்னாங்க திரும்ப வருவார்னாங்க. தனியாக ஒரு பைசா போட்டிருக்கேன் நான். இது குறித்து கிறிஸ்துவ போதகர்கள் சொன்ன திருக்கதரிசனம் குறித்து போட்டிருக்கேன் நான். அதான் பாருங்க, நீங்க எல்லாம் திருக்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா கடவுள் அன்னைக்கே சொல்லிட்டாரு. 13/2/2020 சொல்றாரு, நவம்பர்ல எலெக்ஷன் முன்னாடி தீர்மானிக்கிறாரு. அடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது, யாரும் வரும். ஆனா போட்டிட்டு ஜோ பைடன் அவர்தான் வந்தாரு. இந்த கடவுள் வார்த்தை. இதே போன்றுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்து கூறியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அடுத்த 2021 எலெக்ஷன் நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் தான் அடுத்த சிஎம், தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியிருக்காரு. அதையும் சொல்ல வாசிக்கிறேன் பாருங்க. கலைஞர் மு. கருணாநிதி குடும்ப ஜாதகம். கலைஞர் மு. கருணாநிதி மரணம் முன்குறிக்கப்பட்டது. 2021 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்குறிக்கப்பட்டது. கடவுள் தீர்க்க தரிசனங்கள். இந்த எபிசோட நான் போட்டிருக்கேன். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. நீங்க 17/12/2016 சொல்றாரு. 2016 எலெக்ஷன் நடக்கிறது. 2021 சொன்னது 17/12/2016. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. கலைஞர் மரணம். அவனுக்கு இன்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது தேசத்துக்கு அதிபதியாக வரும் நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. அப்பயே சொல்றாரு. 2014 சொல்லிட்டாரு. அடுத்த கருணாநிதி அவர்களின் மகன் தான் தேசத்தின் அதிபதியாக வருவார் என்று சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு 17/3/2021 ஏப்ரல் தேர்தல் நடக்குது. 17/3/2021 சொல்றாரு. சுத்தினி ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தையை நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனை இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. 17/3/2021 தேர்தல் நடக்கல. தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு. ஏற்கனவே 2014 சொன்னேன், அது நினைவூட்டுறேன். தமிழக முதலமைச்சராக இருந்தவன் ஒருவன் மு. கருணாநிதி, அவனின் குமாரன் மகன் மு.க. ஸ்டாலின் இத்தேசத்தை தமிழ்நாட்டை ஆள கடவுது. கடவுள் தான் உத்தரவு கொடுக்குறாரு. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. அவனே தமிழக முதலமைச்சர் வர கடவுது சொல்லிட்டாரு. அப்புறம் 8 நாள், அதாவது 6/4/2021 தமிழக சட்டசபை தேர்தல் முடிஞ்ச 2வது நாள் 8ஆம் தேதியே தேர்தல் முடிவு சொல்றாரு. 8ஆம் தேதியே ஓட்டு எண்ணுறது 2/5/2021 ஓட்டு எண்ணப்படுகிறது. 2/5/2021 ஓட்டு எண்ணப்பட்டு திமுக வெற்றின்னு அறிவிக்கப்படுறது. ஆனால் 8/4/2021 என் தேவனாகிய கடவுளுடைய திருக்க தரிசனம் உத்தட்டமி பிமிதா விபபோகம் காரக்காகிறது கக்கரம் தொட்டமி. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. தேர்தல் முடிவு 2/5 தேர்தல் முடிவு வருகிறது. இவர் 8 நாள்ல தேர்தல் முடிவு சொல்றாரு. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனை தேசத்தின் அதிபதி. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது மு.க. ஸ்டாலின், அவனே தமிழக முதலமைச்சர். தேர்தல் முடிவு சொல்றாரு. அதே போலதான் இங்கேயும் சொல்றாரு.
அதே போன்றுதான் இங்கேயும் சொல்றாரு, என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்றாரு, இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவுன்னு சொல்றாரு. ஒப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு மு.க. ஸ்டாலினை குறித்து சொன்னது நிறைவேறியது. இப்போது இவரை குறித்த தேர்தல் முடிவை என் தேவன் தான் கர்த்தர் தான் சொல்றாரு. மக்கள் தீர்மானிக்க முடியாது, கடவுள் தீர்மானிச்சா தான் பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர். உலக ஜனங்களே, இந்திய ஜனங்களே, தமிழக ஜனங்களே தெரிந்து கொள்ளுங்கள். 31/5/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Shukidabwa, Tumidimi, Tipotomi, Hedandaka, Shagamagodo, Totorami. இந்திய தேசம் தேர்தல் நடைபெறும் 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 முழுமை பெறும் முழுமை பெறும் முழுமை பெறும். என் சித்தம் என் திட்டம் இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை தொடர கடவுளே. ஆதியிலே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருந்தேன். அதிகாரத்தை அவனிடம் இருந்து பறிக்க நான் ஆயத்தமாயிருந்தேன். கொரோனா வைரஸ் பணி உனக்கு தாமதம். அதற்காகவே என் சித்தம் என் திட்டம் மாற்றினேன், நான் மாற்றினேன். இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை தொடர நான் அனுமதி அளிக்கிறேன். அவனுக்கு இப்பதவி தற்காலிகமானது, முழுமை பெறாது. அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்படக்கூடிய காலத்திற்கு முன்பாகவே அவனிடமிருந்து இத்தேசத்தின் அதிகாரம், இந்திய தேசத்தின் அதிகாரம் அவனிடமிருந்து பறிக்கப்படும். உறுதியானது உறுதியானது உறுதியானது. இந்திய தேச ஜனங்களின் நலனுக்காகவே அவன் இந்திய தேசத்தின் அதிபதியாக பணி செய்ய நான் அவனுக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். தற்காலிகமானது இந்த பணி. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசம் தேர்தல் நடைபெறும் நடைபெறும் நடைபெறும், முழுமை பெறும் முழுமை பெறும் முழுமை பெறும். இந்த 1/6/2024 இன்று நடக்கக்கூடிய இளங்கட்ட தேர்தல் மிஞ்சாத்த தேர்தல் முழுமை பெறும் நடைபெற அர்த்தம். நடைபெறான்னு சொன்னாரு, அந்த திட்டத்தை மாத்திட்டாரு. அவர் திட்டத்தை மாற்றி நடைபெறும் நடைபெறும் சொல்றாரு. என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய சித்தம் திட்டம். இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை தொடர கடவுள் கடவுள் சொல்றாரு. உத்தரவு, யாராலும் மாற்ற முடியாது. சொன்னது வார்த்தை பலிக்கும். ஆதியிலே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருந்தேன். 2/12/2022 முதல் நரேந்திர மோடிக்கு விரோதமாக தான் கருத்தை நீட்டி இருந்தார். அதிகாரத்தை அவனிடமிருந்து பறிக்க நான் ஆயத்தமா இருந்தேன். பிரதமர் பதவியை நரேந்திர மோடியிலிருந்து பறிக்க ஆயத்தமா இருந்தார். அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது குறித்து பிரதமர் பதவியை பறிக்க கடவுள் ஆயத்தமா இருந்தார். கொரோனா வைரஸ் பணி உனக்கு தாமதம். அதான் இந்த கொரோனா வைரஸ் காரணமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெறாது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, இந்திய பிரதமர் அரசியல் இல்லாத ஒருவர். கொரோனா அதிகமான இறப்பாங்க, தேர்தல் நடக்காது, தடைபடும் அப்படின்னு சொன்னது. கொரோனா வைரஸ் உலக ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு தாமதப்படுத்தினார் கடவுள். அந்த பணி எனக்கு, அந்த பணி வச்சிருக்காரு, அந்த பணியை தனியாக போட்டிருக்க வீடியோ போட்டிருக்க பாருங்க. அந்த பணி தாமதம், அதான் காரணம், தாமதம் தான் காரணம். அதற்காகவே என் சித்தம் என் திட்டம் மாற்றினேன், நான் மாற்றினேன். கொரோனா வைரஸ் பணி எனக்கு தாமதமான காரணத்தினால்தான், கொரோனா உலகங்களுக்கு கொடுக்கக்கூடியது நேரம் இல்லாத காரணத்தினால்தான், தள்ளி போடப்பட்ட காரணத்தினால்தான்
கடவுள் அவருடைய சித்தம் திட்டம் என்ன திட்டம் போட்டு மாத்தினார். அவர் தான் மாத்தினார். அவர் சித்தம் யார் மாற்ற முடியாது, கடவுள் தான் மாத்தினார். இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை தொடர நான் அனுமதி அளிக்கிறேன். கடவுள் தான் அனுமதி அளிக்கிறோம். மக்கள் ஓட்டு போட்டு வர முடியாதுங்க. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாமே கடவுள் தான் நடத்துறாரு. ஒருத்தன் இறக்குறதும் சரி, ஒரு பிள்ளை பிறக்கிறதும் சரி, அது டாக்டர் ஆகும் சரி, ஐபிஎஸ் ஆகிறதும் சரி, கல்யாணம் முடிக்கிறதும் சரி, கல்யாணம் டைவர்ஸ் ஆகிறதும் சரி, குழந்தை பிறக்கும் சரி, குழந்தை இறக்குறதும் சரி, எல்லாமே கடவுளுடைய சித்தம் திட்டம். யாரும் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே கடவுள் தான். ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க கடவுள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க கடவுள், அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்க கடவுள். இதுவும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். கடவுள் ஒரே மேல இருக்கிறாரு, பரமண்டலத்தில் இருக்கிறார். அவனுக்கு இப்பதவி தற்காலிகமானது, முழுமை பெறாது. இது அடுத்த ஹைலைட். இது அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனம். நரேந்திர மோடிக்கு கொடுக்கக்கூடிய இந்திய பிரதமர் பதவி 5 ஆண்டு காலம் இருக்காது, தற்காலிகமானது, முழுமை பெறாது. இதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி தான் ஏற்கனவே மு.க. ஸ்டாலினை குறித்து கூறியிருந்தார். இப்ப நான் போறேன் பாருங்க. மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவரின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது ஜோதிடரின் ஜாதக கணிப்பு அல்ல. தேவநாயக கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள் பார்ட் 1. இதை போட்டிருக்கேன் பாருங்க. இதை கடவுள் சொன்ன வார்த்தை 8/4/2021, 6/4/2021 தேர்தல் முடிகிறது. 8/4/21 தேர்தல் முடிவை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. திபபோகுதும் காரக்காய்கிறது கக்கரம் தொட்டமே. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன் குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். உலகமெங்கும் நீ பயணம் சென்று திரும்பும் நாளிலே அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வரும். தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்கூறிக்கப்பட்டவன் அவனை தேசத்தின் அதிபதி. தேர்தல் முடிவு நீ சொல்றாரு. 6ஆம் தேதி தேர்தல் முடியுது. 2/5/2021 தான் ஓட்டு என்றாங்க. அனைத்து தேர்தல் முடிவு வருகிறது. திமுக வெற்றின்னு வருகிறது. ஆனா 8ஆம் தேதி சொல்லிட்டாரு. ஆதியில ஏற்கனவே 2014 சொல்லியிருக்காரு, போட்டிருக்கேன் நான். மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த தமிழக முதலமைச்சர். அவனே தேசத்தின் அதிபதி. அப்படின்னா மு.க. ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சர். அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அன்னைக்கு சொல்லிட்டாரு. பதவியை கொடுக்குற நீங்க பிறக்கும் போது அவனை இறப்பா குறிச்சிடறாங்க. ஒரு குழந்தை பிறக்குன்னா அது என்ன இறக்குங்கிற குறிக்கிறது தேவநாயக கர்த்தர் கடவுள், மனிதன் அல்ல. ஒரே கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். நான் மதத்தை பேசவில்லை, வாக்குவாதம் விரும்பல. மேல பரமண்டலத்தில் இருக்கிற கடவுள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் உலகத்துள்ள அனைத்து மதத்தினர்களுக்கும் அனைத்து எந்த சாமி கும்பிட்டாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தேவநாயக கர்த்தர் யெகோவா எனும் நமக்குடைய தேவநாயக கர்த்தர் கடவுள் பரமண்டலத்தில் இருக்கிறார். அவர் தான் முடிவு பண்றாரு. உன்னை குழந்தையா பிறக்கும் போதே உனக்கு இறப்பையும் குறிச்சிடுறாரு. அது மாதிரி முதலமைச்சர் பதவி கொடுக்குற அன்னைக்கே சொல்லிட்டாரு. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். உலகமெங்கும் நீ பயணம் சென்று திரும்பும் நாளிலே அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வரும். மு.க. ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி 5 ஆண்டுகள் நீடிக்காது. 3 ஆண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த மாசமோ 4 ஆண்டு கடைசியிலையோ முடிவுக்கு வரும். இது கடவுள் தீர்க்க தரிசனம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து நான் தனி எபிசோடு போட்டிருக்கேன், பாருங்க நீங்க. இதே மாதிரிதான் மு.க. ஸ்டாலின் பதவியை கொடுப்பேன், முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் பதவி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பதவி தற்காலிகமா சொன்னாரு. அதே போலதான் நரேந்திர மோடிக்கு சொல்றாரு. அவனுக்கு நரேந்திர மோடிக்கு பதவி தற்காலிகமானது முழுமை பெறாது. சரிங்களா? அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்படக்கூடிய காலத்திற்கு முன்பாகவே அவனிடமிருந்து இத்தேசத்தின் அதிகாரம், இந்திய தேசத்தின் அதிகாரம் அவனிடமிருந்து பறிக்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு தான் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இப்ப தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்பவும் தெரியாது. 1 ஆண்டு முடிவிலா, 2ஆம் ஆண்டு முடிவிலா, 3ஆம் முடிவிலா, 4ஆவது ஆண்டு முடிவிலா தெரியாது. பிரதமர் பதவி நரேந்திர மோடியிடமிருந்து கடவுள் பறிப்பார். இது உறுதியானது. பொறுத்திருந்து பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு, நடக்கான்னு பார்ப்போம். நடந்தா இதுவும் நிச்சயம் நடக்கும். உறுதியானது. இந்திய தேச ஜனங்களின் நலனுக்காகவே அவன் இந்திய தேசத்தின் அதிபதியாக
பணி செய்ய நான் அவர் கன்னிமலை இருக்கிறேன். தற்போது இந்திய தேச ஜனங்களின் நலனுக்காகத்தான், மக்கள் நலனுக்காக, ஒரு குழப்பக்கூடாத நலனுக்காகத்தான் பிரதம பதவி நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கு கடவுள் அனுமதி அளிக்கிறார். தற்காலிகமானது இந்த பணி. இந்த பிரதமர் பதவி, இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடி அவர்களுக்கு தற்காலிகமானது. கடவுள் சொன்ன வார்த்தை பொறுத்து பார்ப்போம், நிறைவேதான் பார்ப்போம். முக ஸ்டாலின் இப்படி குறித்து சொன்னார், நிறைவேதான் பார்ப்போம். அது நிறைவேற்றா இது நிறைவேறும். எல்லாமே நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. கடவுளுடைய சித்தங்க, அவர் திட்டங்க, அவர் என்ன செய்ய தெரியாதுங்க. என்னோடு பேசுகிறார், உலகத்தில் யாரோடும் பேசல. இயேசுக்கு மோசே, அந்த மோசையில தொடர்ந்து நிறைய வெளியா பேசினாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் முகமது நபி. இப்போது உலகத்திலே யாரோடும் பேசணும் மட்டும்தான் பேசுறாரு. கடவுள் வார்த்தைகள், இது பொய் அல்ல. கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி என்னிடம் இருந்து வரக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் என்ன நிறைவேறி இருக்கிறது எல்லாமே போட்டுக்கிறேன். நான் ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்தை குறித்தும், பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி தற்காலிகமானது குறித்தும், சசிகலா அவர்களின் சிறையிருப்பை குறித்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதலமைச்சர் பதவி நீக்கத்தை குறித்தும், முக ஸ்டாலின் குறித்தும், கலைஞர் கண்ணன் மரணத்தை குறித்தும் நிறைய போட்டிருக்கேன். மண்ணின் மரணத்தை குறித்து நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் தனித்தனி எபிசோட போட்டிருக்கேன். எல்லாம் மாமலை யூடியூப் பாருங்கள். கடவுளின் வார்த்தைகள், இது பொய்க்காது, நிச்சயமாக நிறைவேறும். இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி. இன்று நான் சொல்கிறேன், 1/6 சொல்றேன். இன்னைக்கு தான் 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. 4/6/2024 தான் ஓட்டு என்றாங்க. அன்று இரவு மறுநாள் 5/6/2024 முடிவு வரும். அது இந்த முடிவு நான் இப்ப சொல்றேன். கடவுள் சொல்லியிருக்கிறேன் சொல்றேன். இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி தான். எந்த மாற்றமும் இல்லை. கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ற அந்த கணிப்பு எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நான் ஆனால் இந்த பதவி, இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடிக்கு தற்காலிகமானது. 1 ஆண்டு கழித்தோ, 2 ஆண்டு கழித்தோ, 3 ஆண்டு கழித்தோ, 4 ஆண்டு தெரியாது. எப்போது அப்பதவி முடிவு பெறும் என்பது என் கருத்தை கடவுள் தான் சொன்னோம். ஆனா இப்பதவி, இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடி அவர்களுக்கு தற்காலிகமானது என்று உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.